புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நடிகர் விஜய் மற்றும் அவருடைய மனைவி சங்கீதாவின் விவாகரத்து ஒட்டுமொத்த திரை உலகத்தையும் தமிழக அரசியலையும் புரட்டி போட்டிருக்கின்றது. அரசியல்ல தற்போது மிக பெரும் செல்வாக்கோட வலம் வந்து கொண்டிருக்கின்ற விஜயின் அரசியல் வாழ்க்கை அடியோடு முடிந்து போயிருக்கின்றது என்று கூட சொல்லலாம். அந்த அளவிற்கு இந்த விவாகரத்து விவகாரம் விஸ்வரூபம் எடுத்திருக்கக்கூடிய நிலையில விஜய் திருமணத்தை மீறிய உறவு வைத்திருந்தார் அப்படின்றத அவருடைய மனைவி எப்படி கண்டுபிடித்தார், இந்த சம்பவம் எப்படி நடந்தது, விஜய் திருமணத்தை மீறி ஒரு உறவு வைக்க காரணம் என்ன, இந்த சம்பவத்தில் யார் மீது தப்பு அப்படின்ற மாதிரி பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. மிக மிக முக்கியமாக கடந்த 5 ஆண்டுகளாக 2020 2026 தொடக்கம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா விஜயால சங்கீதா அவர்கள் அனுபவித்த கொடுமைகளும் மன வேதனைகளும் தொல்லைகளும் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அது எல்லாத்த பற்றியும் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி விஜயின் மனைவி சங்கீதா அவர்களுக்கு அவங்களுக்கு நடந்த இந்த அவமானத்துக்கு நீதி கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜயிடம் இருந்து அவருடைய மனைவி சங்கீதா விவாகரத்து கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய விஷயம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த மனுவானது ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி விசாரணைக்கு வர இருக்கின்றது. இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் 2021ஆம் ஆண்டிலேயே விஜய் அந்த நடிகையுடன் கள்ள உறவில் இருப்பது சங்கீதாவுக்கு தெரிய வந்திருக்கின்றது. 2021ஆம் ஆண்டே இந்த விவகாரம் எல்லாம் தெரிந்தும் அவங்க ஏன் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் மௌனமாக இருந்தாங்க அப்படின்ற கேள்விக்கும் தற்போது விடை கிடைத்திருக்கின்றது. இது தொடர்பாக சங்கீதா அவர்கள் பல விஷயங்களை சொல்லி அதிர வச்சிருந்தாங்க. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராகவும் தாவேகா கட்சியை தொடங்கி அரசியலில் தீவிரமாக ஈடுபட்டு வரக்கூடியவர் தான் விஜய் அவர்கள். வருகின்ற சட்டசபை தேர்தலில் விஜய் போட்டியிட இருக்கிறாரு. இதற்கான பணியில தீவிரம் காட்டிட்டு இருக்காரு. இந்த நிலையில தான் விஜயிடம் விவாகரத்து கேட்டு மனைவி சங்கீதா செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பது மிக பெரும் அளவில் விஜய்க்கு பிரச்சனையை கொடுத்திருக்கின்றது. விவாகரத்து மனுவில் விஜய்க்கு நடிகை ஒருவருடன் கள்ள தொடர்பு இருக்கு. இதனை கைவிட சொல்லியும் விஜய் மறுத்துட்டாரு. மேலும் தனக்கு மன ரீதியாக தொல்லைகள் தந்தார், இதனால விவாகரத்து கோருகிறேன் அப்படின்ற மாதிரி சங்கீதா சொல்லியிருக்காங்க. மன ரீதியாக தொல்லைகள் கொடுத்தார் அப்படின்ட்டு அவங்க சொன்னது எந்த அளவுக்கு மனம் நொந்து சொல்லியிருக்காங்க, எந்த அளவிற்கு மனம் நொந்து இந்த விவகாரத்தை அணுகி இருக்காங்க அப்படின்றது உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரிய வரணும். அதோடு அந்த மனுவில் விஜய்க்கு திருமணத்தை மீறிய உறவு இருப்பதை கண்டுபிடிச்ச நடிகை ஒருவருடன் திருமணத்தை மீறிய உறவில் விஜய் இருக்கின்றார். கடந்த 2021ஆம் ஆண்டில் இதை கண்டுபிடித்த அப்படின்ட்டு அவங்க சொன்னது இன்னும் அதிர்ச்சியை கொடுத்திருந்தது. ஏன்னா கட்சி ஆரம்பித்த போது கூட விஜயின் மனைவி சங்கீதா வரவே இல்லை. விஜயின் அப்பாவும் அம்மாவும் மட்டும்தான் வந்திருந்தாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வாரிசு படத்தினுடைய ஆடியோ லான்ச், அதன் பின்பு கோட் படம், லியோ படம் அப்படின்ட்டு எந்த படத்தின் ஆடியோ லான்ச்சிலையும் அவங்க கலந்து கொள்ளவே இல்லை. அதற்கு முந்தைய ஆடியோ லான்ச் மற்ற விழாக்களில் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வந்தாங்க. ஆனால் கடந்த 5-6 வருடங்களாக இவங்களுக்குள்ளார பெரிய பிரச்சனையே ஏற்பட்டு போயிடுச்சு. இதற்கு இடையில இவங்க பிரிந்து போன உடனேயே பார்த்தீங்கன்னா அந்த திரிஷா என்ற ஒரு நடிகை ஒட்டி கொண்டாங்க. ஏன் அப்படி சொல்கிறோம்னா, கீர்த்தி சுரேஷுக்கு கோவாவில் திருமணம் நடந்தது. அந்த திருமணத்துக்கு விஜய் என்ன பண்ணார்னா தனி விமானத்தில் திரிஷாவை கூட்டிட்டு போகிறாரு. அதாவது மனைவி ஒரு பக்கம் பிள்ளைகளோட மகளோட அங்கே வேதனையில் மனதளவில் நொந்து போயிருக்காங்க. இவருக்கு நடிகை கூட தனி விமானத்தில் ஒரு திருமணத்துக்கு, கீர்த்தி சுரேஷினுடைய திருமணத்துக்கு ரொம்ப ஜாலியாக போயிட்டு வராரு. இவரெல்லாம் ஒரு மனுஷனா, இவர் தான் தமிழ்நாட்டுக்கு முதல்வராக போறாரா அப்படின்ற மாதிரி விஜய்க்கு எதிராக தற்போது பலரும் கிளம்பி இருக்காங்க. ஏன் கிளம்புறதுல என்ன தப்பு? கிளம்பிதானே ஆகணும். ஒரு மனைவி இருக்காங்க, மனைவி எந்த தப்பும் செய்யாம மிக பெரும் அளவில் அவருடைய முன்னேற்றத்துக்கு உதவியாக பக்க பலமாக கிட்டத்தட்ட 27 ஆண்டுகளாக இருந்திருக்காங்க சங்கீதா அவர்கள்.
அவங்களுக்கு துரோகத்தை பண்ணிட்டு நடிகையுடன் சுத்திட்டு இருப்பது எந்த விதத்துல நியாயம் அப்படின்றது தான் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் கேள்வியாக இருக்கின்றது. ஏன் விஜய் ரசிகர்களும் சரி, தாவேகா தொண்டர்களும் சரி, தற்போது அவரை பார்த்து இந்த கேள்வியை தான் கேட்டுட்டு இருக்காங்க. அவர் இதற்கு என்ன பதில் சொல்ல போறாரு? கரூர் சம்பவத்தில் நடந்த மாதிரி வீட்டுக்குள்ளார போயிட்டு ஒரு வீடியோவை வெளியிட்டு என்னுடைய மனைவி சொல்றது உண்மை இல்லை அப்படின்ட்டு அவர் சொன்னாலும் சொல்லுவாரே தவிர, இதற்கெல்லாம் நான் பண்ணலை, நான் பண்ணது தப்பு தான் அப்படின்ட்டு ஒருபோதும் மன்னிப்பு கேட்கலாம் மாட்டார். சரி, ரைட்டு. 2021 ஆண்டிலேயே விஜயின் கள்ள தொடர்பை கண்டுபிடித்த சங்கீதா இப்போது கட்சி தொடங்கி தேர்தல் நெருங்கும் போது ஏன் விவாகரத்து கேட்கிறாங்க அப்படின்ற மாதிரி சிலர் சங்கீதாவை கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விவகாரத்தை அப்பவே கண்டுபிடிச்ச அவங்க அதன் பிறகு விஜயிடம் கெஞ்சி இருக்காங்க. விஜயும் சரி, நான் இந்த மாதிரிலாம் செய்யலை அப்படின்ற மாதிரியும், இனிமே தப்பு பண்ண மாட்டேன், அந்த நடிகையுடன் இருந்து விலகி வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு முறையுமே சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. விஜய் தன்னுடைய செயலுக்காக ஒருபோதும் வருந்தெல்லாம் இல்லையாம். மாறாக மனைவி என்ற முறையில் அவங்க அனுபவித்த அந்த வசதிகளை முதல்ல நிறுத்தி இருக்கிறாரு. அதாவது இந்த விஜய் பார்த்தீங்கன்னா எந்தவித ஒரு சலுகை, எந்தவித ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை அப்படின்ட்டு எதுவுமே மனைவி சங்கீதாவுக்கு கொடுக்க அனுமதிக்கலை. எப்போ அந்த நடிகையுடன் தொடர்பு இருக்குது அப்படின்றத கண்டுபிடித்த பிறகு அனைத்து சலுகை, அனைத்து வசதிகளையும் சங்கீதாவுக்கு முதல்ல நிறுத்தி இருக்கிறாரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா விலகி இருந்திருக்கிறாரு. முதல்ல அனைத்து சலுகைகள், அனைத்து வசதிகளையும் நிறுத்திட்டு அதன் பிறகு சங்கீதாவுடன் பேசுவது, பழகுவதையே நிறுத்திட்டு இருக்கிறாரு. இதனால் மனம் உடைந்து போன சங்கீதா அவர்கள் பிள்ளைகளோட லண்டனுக்கு போயிட்டாங்க. பிரச்சனையே இல்லாமல் கௌரவமாக பிரிய வேண்டும் அப்படின்ட்டு தான் சங்கீதா அவர்கள் நினைத்திருந்தாங்க. இதற்கான முயற்சிகளையும் அவங்க செய்திருக்காங்க. 2021 செப்டம்பர் முதல் 2022 பிப்ரவரி வரை வழக்கறிஞர் மூலமாக சுமூகமாக பிரிவது பற்றி பேச்சுவார்த்தையும் நடத்தியிருக்காங்க அப்படின்றது இதுவரைக்கும் எந்த ஒரு நாளிதழிலையும் வெளிவராத செய்தி. வழக்கறிஞர் வழியாக இருதரப்புலையும் பேசி நோட்டீஸும் வழங்கப்பட்டிருக்கின்றது. இதுவும் பலருக்கும் தெரியாது. ஆனால் எந்தவித உடன்பாடும் இதில் ஏற்படவே இல்லையா. விஜய் அந்த அளவிற்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கன்னிங்காக இருந்திருக்கிறாரு. தீர்வும் இதனால் இந்த விவகாரத்தில் எந்த ஒரு தீர்வும் கிடைக்கல. சுமூகமாக பிரிய 2 முயற்சிகளை சங்கீதா எடுத்திருக்காங்க. கடந்த 2025 நவம்பர் 9ஆம் தேதி விஜயை சந்திக்க சங்கீதா அவர்கள் முயற்சி மேற்கொண்டிருக்காங்க. அது நடக்கவே இல்லையா. அது மட்டும் இல்லாமல் மகன் மற்றும் மகளின் கல்வி, எதிர்காலம் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு விவாகரத்தை தள்ளி போட்டிருக்காங்க. இப்போ அதாவது இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறதுல இருந்தே தெரிஞ்சிருக்கோம் எதற்காக இந்த 5 ஆண்டு காலம் அவங்க மனம் நொந்து வேதனையில் இருந்தும் கூட இந்த விவாகரத்து பற்றி வெளியில் சொல்லலை அப்படின்றது உங்களுக்கு இதிலிருந்தே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இவ்வளவு மன வேதனைகளையும் சோதனைகளையும் கடந்த 5 வருடமாக அனுபவித்து இனியும் முடியாது அப்படின்ற ஒரு நிலையில தான் விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்துக்கு வந்தாங்களே தவிர, இது தேர்தல் நடக்கிற நேரம், விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, அதனால தான் இப்படி பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் உண்மை இல்லை. இதுதான் நடந்தது. கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலம் அனுபவித்த வேதனைகளுக்கு தற்போது விவாகரத்து மூலமாக தீர்வு கிடைக்கும் அப்படின்ட்டு நம்பி தான் விஜய்க்கு எதிராக தற்போது விவாகரத்து கோரி நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. கள்ள உறவில் இருக்கும் அந்த நடிகையோட வெளிநாடுகளுக்கு சேர்ந்தும் விஜய் போயிருக்கிறாராம். திருமணத்தை மீறிய உறவை தட்டி கேட்டதால வீட்டில் எனக்கான உரிமைகளையும் நிறுத்திவிட்டார் அப்படின்ட்டு சங்கீதா மனம் நொந்து சொல்லியிருப்பது மிக பெரும் அளவில் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா கண்ணீர் வரவழைக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்குது. ஏன்னா எந்த ஒரு தப்புமே பண்ணாத ஒரு பெண் அந்த ஆணால, அந்த விஜயால நடிகையின் பின்னாடி சேர்ந்து சுற்றி கொண்டு மிக பெரும் துரோகத்தை தன்னுடைய மனைவிக்கு இழைத்திருப்பது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ற மாதிரி பலரும் விஜய்க்கு எதிராக கேள்வி கேட்டுக்கொண்டிருக்காங்க. முதல்ல சங்கீதாவுக்கு பல தொல்லைகளை கொடுத்ததோட ஏகப்பட்ட கட்டுப்பாடுகளையும் விஜய் விதித்திருக்கிறாரு. செலவு செய்ய பணம் கொடுக்காம தடுத்திருக்கிறாரு. மனதளவில் இதனால் முதல்லையே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவம் மன வலியையும் மன உளைச்சலையும் கொடுத்திருக்கின்றது. திருமண வாழ்க்கையில் என்னை ஒதுக்கிவிட்டு தான் அந்த நடிகையுடன் உறவை தொடர்ந்தார். நடிகையும் விஜயும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை அந்த நடிகை
வெளியிட்டது எனக்கு மேலும் மிக பெரும் அளவில் மன உளைச்சலை கொடுத்தது அப்படின்ற மாதிரியும், மிக முக்கியமாக சொல்லணும்னா இந்த 5 வருடங்களாக விஜய் சங்கீதாவுடன் பேசவே இல்லையா. அவங்க எடுத்த முயற்சிகளும் தோல்வியில முடிந்திருக்கின்றது. செலவுக்கு பணம் தராமல் இருந்தது. அது மட்டுமல்லாமல் மனதளவில் பாதிக்கப்படக்கூடிய வகையில் பல தொல்லைகளை தந்தது. மனைவியே வேண்டாம் என்று இந்த 5 ஆண்டுகளில் அந்த நடிகையின் பின்னால் சுற்றியது. இந்த 5 ஆண்டுகள் முழுவதும் விஜயால் சங்கீதா அவர்கள் அனுபவித்த கொடுமைகள் ஏராளம் அப்படின்றது இதன் மூலமாக தெளிவாக தெரிய வருகின்றது. மிக மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த குடும்பத்துக்கே இந்த விஜயால மன உளைச்சலும் மிக பெரும் அளவில் மன வேதனையும் அடைந்திருக்காங்க. அதனால தான் சங்கீதா மகன் மகள் அப்படின்ட்டு அனைவருமே விஜயை பிரிந்து சென்றிருக்காங்க. ஒரு கட்சி நிகழ்வோ அல்லது ஒரு திரைப்பட நிகழ்வோ எதுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த 5 ஆண்டுகளில் விஜயுடன் இவங்க சேரவே இல்லை. அதற்கு ஏற்றார் போல விஜயுமே அந்த நடிகையின் பின்னால் சுற்றி கொண்டு இவங்க பேச்சை கேட்காம இவங்களை பேசக்கூட அனுமதிக்காம பல கொடுமைகளை இழைத்திருக்கிறார் அப்படின்றது உச்சகட்ட வேதனையான விஷயம்தான். கேட்பவர்களுக்கு ரொம்ப கொடுமையாக இருக்குது. இப்படி பண்ணி இருக்காரா, வெளியில மட்டும் யோக்கியன் போல பேசுகிறாரே அப்படின்ற மாதிரி விஜய்க்கு எதிராகவே பலர் பொங்க ஆரம்பிச்சிருக்காங்க. விஜயால சங்கீதா அனுபவித்த கொடுமைகள், தொல்லைகள், அவங்க அனுபவித்த மன வேதனைகள் என்ன அப்படின்றத தெரிந்து கொண்டிருப்பீங்க. இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விஜயால் சங்கீதா அனுபவித்த கொடுமைகளை பற்றி பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.